வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. ஜூன் 4க்கு பிறகு அதிமுக டிடிவி தினகரன் பின்னால் வந்துவிடும். இப்போது உண்மையான தலைவர்கள் கையில் அது இல்லை. அதிமுக தொண்டர்களே தினகரனுக்கு வாக்களிப்பார்கள் அப்படின்னு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தேனியில் பிரச்சாரம் மேற்கொண்ட போது இவ்வாறு குறிப்பிடுகிறார். இதற்கு அதிமுக தரப்பிலிருந்து எதிர்வினைகள் கிளம்புகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் சொல்றாரு, அதிமுகவை அழிக்க நினைத்த பல பேர் வந்திருக்காங்க, அவங்கெல்லாம் அழிந்து போயிருக்கிறார்கள், பார்ப்போம் ஜூன் 4க்கு அப்புறம் யார் அழிஞ்சு போறாங்கன்னு பார்ப்போம், ஆணவத்தோடு பேசாதே அப்படின்னு கண்டிப்பையும் வெளியிட்டிருக்கிறார். தேனியிலையும் ராமநாதபுரத்துலேயும் இதே குரல்களை திரு அண்ணாமலை வெளிப்படுத்த அது அதிமுகவிலிருந்து எதிர் விளைவுகளை ஏற்படுத்தி இருக்கிறது. அண்ணாமலையினுடைய இந்த பேச்சு, அதிமுக பற்றிய பேச்சு அரசியலா அத்துமீறலா விவாதிக்கிறோம் சிறப்பு விருந்தினர்களோடு. நம்முடைய வழக்கறிஞர் திரு சேலம் மணிகண்டன் நினைக்கிறார், நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். அதே போல தினகரன் ஆதரவு நிலைப்பாட்டுடன் திரு முஸ்தபா அவர்கள், அவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறேன். ஓபிஎஸ்னுடைய கொள்கை பரப்பு செயலாளர் திரு புகழேந்தி அவர்கள், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு புகழேந்தி அவர்கள்ட்ட பாருங்க, அதிமுக நாங்கள் தான் கிளைம் பண்ணுறது ஓபிஎஸ், இன்னும் நாங்கள் தான் அப்படின்னு கிளைம் பண்ணுறாரு, கேஸ் நடத்துறாரு. ஆனால் அண்ணாமலை சொல்கிறாரு டிடிவி தினகரன் பின்னாடி அதிமுக வரும் அப்படின்னு. இதுலேயே முரண் இருக்கதா தெரியலையா திரு புகழேந்தி? குட் ஈவினிங் டு தந்தி டிவி. எந்த முரண்பாடு, அதாவது பேசும்போது ஏதோ இப்ப நம்ம பழனிசாமி எல்லாம் சொல்லியா அபிராமி ஆபிரகாம் லிங்கன்றாரு, அபிராமின்னு சொல்ல வரல. அது மாதிரி இப்ப நடக்கிறது சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறாரு, நாடாளுமன்ற தேர்தலுக்கு இப்படி பலதையெல்லாம் மாத்தி மாத்தி சொல்றாருல, குழப்பத்தை உண்டு பண்றாரு. அது மாதிரி அவர் பேசும்போது சொல்லுகிறார். என்ன சொல்றாருன்னா, அந்த தேனியில பேசுறார், அப்ப பக்கத்துல வேட்பாளர் மிஸ்டர் தினகரன் அமமுக கட்சியினுடைய நிறுவனர், அவரை வச்சுட்டு பேசுறார். அடுத்து உங்க கைக்கு தான் வந்துடும், இது ஒரு தீய சக்தியான பழனிசாமி கையில இருக்கு, ஆகவே இந்த நிலைப்பாடு மாறி நிச்சயமாக நம்ம எய்ப்பவர் கையில் அதிகாரம் என்கிற நிலை மாறும் அப்படிங்கிறத அவர் சொல்றார். அவ்வளவுதானே தவிர இதையே நீங்க அப்படி புரிஞ்சுக்கிறீங்க. நீங்க அப்ப தினகரன் கையில அப்படின்னு சொன்னாலும் கூட அது ஓபிஎஸ் தினகரனே உள்ளடக்கியது அப்படின்னு சொல்ல வரீங்க. இதே மிஸ்டர் அண்ணாமலை மிஸ்டர் டிடிவி தினகரன் அவருடைய கட்சியில ஒருங்கிணைப்பாளரா போராடுறார். அதிமுக மிஸ்டர் ஓபிஎஸ் கைக்கு போகும்னு அவரே சொல்லியிருக்காரு. சமீபத்தில் நம்ம டிவில பதிவே இருக்கு. அது மாதிரி சின்னம்மா பொதுச் செயலாளர் வழக்குல தொடர்ந்து இருக்காங்க, அவங்க போராடிட்டு இருக்காங்கன்றதையும் அவர் வெளிப்படுத்தியிருக்கார். சோ இதுல நீங்க பிரிச்சு பார்க்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆனா என்னுடைய ஆதங்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி திரு அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் இந்த கூட்டை சொல்லியிருந்தா சூப்பரா இருந்தது. இது அதிமுக எடப்பாடி கையில இருந்திருக்க கூடாது, அவர் தலைமையில அது ஓபிஎஸ் தலைமையில தான் இருந்திருக்கணும் அப்படின்னு இப்ப சொன்னது அப்ப சொல்லி இருந்தாருன்னா ஏகப்பட்ட மாறுதல்கள் நடைபெற்று இருக்கும் நான் நம்புறேன். ஏன்னா எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள், எங்களுடைய உண்மையான அதிமுக தொண்டர்கள் இப்படி எத்தனையோ பேர் அதை எதிர்பார்த்தார்கள். அன்னைக்கு சொல்லாம இன்னைக்கு சொல்றாருன்னா அரசியல் காரணத்துக்காக சொல்றாருன்னு ஏன் பார்க்க கூடாது? அரசியல் காரணம் இல்ல, தேர்தல் களம் வரும்பொழுது அவரை கண்ணா பின்னான்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க. அந்த வேகத்துல மறுபடியும் அவர் ஒண்ணுன்னா சொல்றாரு. ஏன்னா இன்னைக்கு உண்மையான அதிமுக இவர்கள் தான் தெரிஞ்சுக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள். அவர் ரொம்ப நல்ல நண்பர். நான் போனப்போ அப்படி அழகா ட்ரீட் பண்ணார், நல்லா நடத்தினார். அவரை நான் குறை சொல்றது விரும்பல. ஆனா என்னுடைய கருத்து வேறுபாடு இங்கே, என்னுடைய ஆதங்கம் எல்லாம் ஒரு வருடத்துக்கு முன்னால் சொல்லி இருந்தால், இப்போ இது இந்த மத்திய மாநில அரசுகள் இது அவர் பேசுறதுக்கு திரும்பி பதில் சொல்லுதே தவிர. சரி, நான் அதை வெளிப்படையா கேட்கிறேன். ஒரு வருடத்துக்கு முன்பு சொல்லி இருந்தால் இன்னைக்கு ரெட்டலையும் கட்சியும் சின்னமும் இபிஎஸ்க்கு கிடைச்சிருக்கான்னு சொல்ல வரீங்க? இல்லைங்க, நிச்சயமா கொடுத்துருக்க கூடாது. எலெக்ஷன் கமிஷன் கண்ணாபின்னான் போயிடுச்சு. ஏன்னா நாங்க ஒரு பக்கம் கேண்டிடேட்டை போடல, அது ஒரு காரணமா கூட நான் இங்க பதிவு செய்யறேன். நான் ஐ டோன்ட் வாண்ட் ஆர்கியூ தட். அதனால அது காரணமா இருக்கா, எது காரணமா இருக்குன்னு இன்னும் எலெக்ஷன் கமிஷன் எனக்கு சொல்லி ஆகணும், சொல்லல, பெண்டிங் இருக்கு. அது ஒரு நிமிஷம் அதை சொல்லி இருக்கணும். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மத்திய மாநில அரசுகள் ஊழல் சம்பந்தமானப்பட்ட வழக்குகளில் எல்லாம் அண்ணாமலையை விட்டு வைத்திருப்பது, எடப்பாடி பழனிசாமியை விட்டு வைத்திருப்பதை நாங்கள் பல தடவை சொன்னோம். திரு அண்ணாமலைக்காகட்டும்,
இந்த நாட்டினுடைய முதல்வராகட்டும் போராட்டம் பண்ணோம், கொடநாடு கொள்ளை பற்றி எல்லாம் சொன்னோம். அப்ப எல்லாம் ஒரு விஷயத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு எதிர்வினை ஆற்றி இருந்தால், இப்படி ஒரு நடவடிக்கை எடுத்திருந்தால் இப்படி எல்லாம் பேச மாட்டாரு. பழனிசாமி வாயில வந்து எல்லாம் பேசுறாருல்ல, பேச மாட்டாருல்ல. ஆகவே மிக இந்த இடைப்பட்ட காலத்தில் ஏற்பட்ட இந்த இருக்கு இல்லைங்களா இந்த லாஸ், அதாவது என்ன சொல்றது, இந்த இடைப்பட்ட காலத்தில் எங்களுக்கு ஏற்பட்ட இந்த இழப்பை ஈடு செய்ய முடியாது. ஆகவே எப்ப வேணாலும் நம்ம கையை வைக்கலாம்ன்றது வேற. ஓகே, நீதிமன்றத்தில் வைக்கிற வார்த்தை அது. இடைப்பட்ட காலத்தில் இழப்பு ஏற்பட்டால் யார் பொறுப்புன்னு, அந்த பொறுப்பை யாருன்னு கேள்வியா வச்சிருக்கீங்க. ஓகே, நான் வர திரு கலை அவர்கள் அரசியல் விமர்சகர், அவரும் இணைந்திருக்கார். நான் திரு மணிகண்டன் போயிட்டு வர திரு மணிகண்டன், தேர்தல் முடிவுக்கு பிறகு அரசியல்ல பெரிய மாற்றங்கள் இருக்கு போலயே. தந்தி டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கார்கே, இப்போ எனக்கு முன்னாடி பேசின நம்ம பெங்களூர் ஒன்று சொன்னார், ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே வந்து அண்ணாமலை இப்படிலாம் சொல்லியிருந்தா பரவாயில்ல, நரி காலையில் ஊழையிட்டான்னா மாலையில் ஊழையிட்டான்னா, அது நரி ஊழையிட்டு ஆக போகிறது என்னங்க? நான் ஒன்று சொல்லிடுறேங்க, ஒரு கிராமப்புறத்தில் ஒரு பழமொழி இப்போ இல்லை. ஓகே ஓகே ஓகே, இது என்ன ஏதாவது டைமிங்கா கர்கே, நான் எவ்வளவு மரியாதையா பேசினேன், எவ்வளவு நாகரிகமா நான் சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் நிறைய ஊழியர் அப்புறம் சொல்லல, நீங்க பேசுங்க, குறிப்பிட்டு அதாவது குறிப்பிட்டு இன்னார்னு சொல்லல. ஓகே, திரு மணிகண்டன், நான் ஒன்று சொல்கிறேங்க, இந்த கிராமப்புறத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஊரெல்லாம் சகுனம் சொன்ன பள்ளி கல்விப்பானையில் விழுந்து செத்து போச்சான். அந்த மாதிரி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. நான் இன்னைக்கு தமிழ் புத்தாண்டுக்கு நாள் நான் ஒரு கட்டியம் சொல்கிறேங்க, நான் ஒரு ஜோசியம் இல்லை, கட்டியமாக ஆணித்தரமாக உறுதியாக சொல்கிறேன். மோடி அமித்ஷா 2 பேர்த்துக்குமே பொய்யை பேசி விபூதி அடித்த அண்ணாமலை ஜூன் மாதம் 4ஆம் தேதி வாக்குப்பட்டியை உடைச்ச உடனே அவரு பாஜக மாநில தலைவர் பதவியிலிருந்து தூக்கி எறியப்பட போறாரு, கட்சியிலிருந்து தூக்கி எறியப்பட போறாரு. ஒழுக்கமா இருந்து ஐபிஎஸ்ஸையும் விட்டுறதுனால ஒன்று ஹோம் கார்டில் போய் சேரலாம், இல்லைன்னா வந்து இந்த பேங்க் செக்யூரிட்டி வேலைக்கு அவர் போகலாம். இது வேணா எழுதி வச்சுக்கங்க. யாரை பத்தி பேசுறது இல்ல, ஒரு நிமிஷம். பாஜக நினைச்சா அவர் மத்திய அமைச்சரா எப்படி வேணா ஆக்கலாம்ல, தோல்வியடைந்தாலும் ஜெயிச்சாதானே மத்திய அமைச்சர் ஆக முடியும். சிங்கை ராமச்சந்திரன் சிங்கமா சீறிட்டு இருக்கிற அப்படி கோயம்புத்தூர்ல சிங்கை ராமச்சந்திரன் சிங்கமா சீறிட்டு இருக்கிறதுனால இந்த சிறு நரி அங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நிதானம் இல்லாம தற்குறித்தனமா தானே பிதற்றிட்டு இருக்குது. அதை தான் பல முறை சொல்லியிருக்கிறேன். பாஜகவின் வந்தேரி, சித்தாந்தம் தெரியாத வந்தேரி, ரஜினிகாந்துக்காக தயாரிக்கப்பட்ட ப்ராஜெக்ட். ரஜினிகாந்த் வல்லன்னு பிஎல் சந்தோஷ பொலக்கடையில் போய் பின்னாடி பிடிச்சி பிஜேபி தலைவராகி வந்தவர். அவர் அதிமுக அழிஞ்சு போயிடும். எடப்பாடி பழனிசாமி யார் ஒரு நியமிக்கப்பட்ட தலைவருங்க, முதல்ல நியமிக்கப்பட்ட மேனேஜர், அது வேலையாவது ஒழுங்கா பண்றாரா? சொந்த கட்சிக்காரங்களே காட்டி கொடுக்கும் பச்சை துரோகி சகுனி. பாத்தீங்கன்னா அன்னைக்கு கேடி ராகவனுக்கு என்ன நிலைமை ஏற்பட்டுச்சு. இன்னைக்கு நயினார் நாகேந்திரன் ஜெயிச்சா நாளைக்கு எங்க மத்திய அமைச்சர் ஆயிடுவாரோ, இல்ல நாளைக்கு பாஜக மாநில தலைவர் ஆயிடுவாரோ. நயினார் நாகேந்திரனை வந்து என்ன மாதிரி பொறி வச்சு காட்டி கொடுத்தாரு. இவரோட துரோக பட்டியல் பொன் ராதாகிருஷ்ணனுக்கு இவர் என்ன துரோகம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி இந்த ஆனந்தன் ஐயாசாமின்னு தென்காசியில அவர் கிட்டத்தட்ட 2 மாதமா இறங்கி அவர் வேலை செஞ்சிட்டு இருக்கிறவரை அவருக்கு சீட்டு கொடுத்தா எங்க ஜெயிச்சிருவாருன்னு சீட்டையே கொடுக்காம கூட்டணி கட்சிக்கு தள்ளி விட்டு சொந்த கட்சிக்காரங்களே காலி பண்ற ஒரு சகுனியை நீங்க எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, அதிர்ஷ்டத்தால் ஆப்பம் கிடைத்த ஓனாய் அண்ணாமலை, சொந்த கட்சி சீனியர்களே காட்டி கொடுக்கும் அரசியல் சகுனி அண்ணாமலை. அவர் வந்து அரசியல்ல பாத்தீங்கன்னா 4ஆம் தேதி ஜூன் மாதத்துக்கு அப்புறம் அப்புறப்படுத்தப்படுவார், காணாமல் போயிடுவார். இவரையா நம்பணும் அப்படிங்கிறதுக்காக மோடியும் அமித்ஷாவும் வேதனைப்பட்டு கட்சியிலிருந்து தூக்கி எறிவாங்க. இதே மாதிரி தான் KN கோவிந்தாச்சாரியார் ஒருத்தர் இருந்தார், தமிழகத்தை சேர்ந்தவர், அகில இந்திய பாஜக பொதுச் செயலாளர் இருந்தார். ஒண்ணுமே ரிப்போர்ட் இல்ல, அவர் ஒண்ணுமே ப்ராக்ரஸ் இல்லைன்னு இன்னைக்கு அவர் எங்க இருக்காருன்னே தெரியாது. அண்ணாமலையின் முகவரி பாத்தீங்க அப்படின்னா பிளாட்ஃபார்ம் தான் 5ஆம் தேதிக்கு அப்புறம். வார்த்தையில கவனம். திரு முஸ்தபா அவர்கள்ட்ட, அண்ணாமலையே வந்து தேர்தல் முடிவுக்கு அப்புறம் எங்க இருப்பாருன்னு தெரியாது, காணாமல் போவார்னு அதிமுக சொல்லுது, மணிகண்டனும் சொல்றாங்க. ஆனா அண்ணாமலை சொல்றதை வந்து அவ்வளவு பெரிய விஷயமா பார்க்கணுமா, அதிமுக தினகரன் பின்னாடி வந்து பார்க்கணுமா என்ன திரு முஸ்தபா? கேட்டீங்கன்னா நீங்க அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்துல அம்மா அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம்
பாஜக சொன்னதெல்லாம் என்ன நடந்ததுன்றது நம்ம பார்த்தோம். என்ன பாத்தீங்கன்னா, இன்னைக்கு பாஜகவை விமர்சிக்கிற தற்குறிகள் அன்னைக்கு பாத்தீங்கன்னா மோடி தான் டேடின்னு சொன்ன விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க தான் செஞ்சோம். பாஜக தான் எங்களுக்கு எல்லாமே பண்ணுச்சு, பாஜகவும் அதிமுக ஒரே சித்தாந்தம். நான் பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டேன்னு ஒரு 20 ஃப்ராட் சொல்லிச்சு. வாய்மொழியா ஃப்ராட் இல்ல இல்ல ஒரு நிமிஷம் வார்த்தையில ரெண்டு பேரும் கவனமா இருங்க. ஒரு நிமிஷம் சொல்றேன் இல்ல ஒரு நிமிஷம் நோ பர்சன் டாக் ப்ளீஸ். இல்ல இல்ல ஒரு நிமிஷம் ரெண்டு பேரும் நிறைய பேச வேண்டியிருக்கு. ஒரே நிமிஷம் விவாத நாகரிகமா நடத்திட்டு போவோம். நிறைய பேச வேண்டியது. யார ஃப்ராட்னு சொல்றேன்? நோ மணியன் வேண்டாம். ஒன்லி முஸ்தபா மட்டும். அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பாஜகவை புகழ்ந்த அதிமுக என்ன கேட்குது சார், அதிமுக கூட இருக்கிற பாஜக கூட்டணியில் இருக்கும் போது அதிமுக தொடர் தோல்வியை சந்திச்சிருக்கு. மக்கள் எடப்பாடி பழனிசாமியை ஏத்துக்கல. எடப்பாடி பழனிசாமி ஒரு தலைவராகவே ஏத்துக்கல, தொடர் தோல்வியை சந்திச்சிருக்கிறார். அப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா, உண்மையான அதிமுக இப்ப வருங்காலத்துல, ஏன்னா இப்ப வந்து அவர் பிரச்சாரத்தை போய் பாக்குறார். அதிமுக ஓபிஎஸ் அவர்கள் பிரச்சாரம் பண்றார், மரியாதைக்குரிய டிடிவி தினகரன் அவர்கள் பிரச்சாரம் பண்றார். அப்ப பிரச்சார யூகம் பார்க்கும்போது அதிமுக கண்டிப்பாக ஒருங்கிணைந்த அதிமுக வரணும்ன்றதை தொண்டர்களை விரும்புறாங்க. அதான் அவர் சொல்றாரு. கேட்டீங்கன்னா 6 பேர் தான் அதுல வந்து இப்ப ஒரு பிரச்சனை உண்டாக்கிட்டு இருக்கிறாங்க. ஏங்க நான் கேக்குறேங்க, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிளவுபட்டதுக்கு அப்புறம் கிரவுண்ட் லெவல்ல மக்களை சந்தித்து மரியாதைக்குரிய தினகரன் அவர்கள் அன்னைக்கு சுயேட்சை சின்னத்துல சட்டமன்ற உறுப்பினர். இன்னைக்கு தைரியமா எடப்பாடி பழனிசாமி நான் தான் வந்து அதிமுக பொதுச் செயலாளர் சொல்றவர். இன்னைக்கு பாருங்க, ஓபிஎஸ் அவர்கள் கூட பாத்தீங்கன்னா சுயேட்சை சின்னத்தில் களத்துல இருந்து பலாப்பழ சின்னத்துல வந்து மக்களை சந்திக்க கிரவுண்ட்ல இறங்கிட்டார். அதுதான் சொல்ற, எடப்பாடி பழனிசாமி இதே இரட்டையிலே வச்சுட்டு அதிமுகவை இன்னைக்கு வந்து 9வது முறை தோல்வியின் பக்கம் இழுத்து செல்ல போகிறார். அதுதான் அதிமுக வந்து காட்டும். அதுக்கு முன்னாடியே நீங்க எப்படி ஆர்வம் கூறுறீங்க சார்? நாங்க தான் மக்களை சந்திக்கிறோமா சார்? இரட்டை இலையை வந்து மக்கள் எப்படி பாக்குறாங்க? இது நான் கேட்கிறேன் சார். இது வந்து பாராளுமன்ற தேர்தல். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் இந்தியா கூட்டணிக்கு வாக்களிங்கன்னு கேட்கிறாரு. ஓபிஎஸும் தினகரன் அவர்களும் பாமகவும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து மோடிக்கு வாக்களிங்கன்னு கேட்கிறாங்க. எடப்பாடியை நம்பி யாருமே வரலையே சார். அவர் பாத்தீங்கன்னா தேர்தல் களத்துல ரோட்ல நிக்க வைக்கப்பட்டிருக்காங்க. நான் கேட்கிறேன் சார், கூட்டணியில இருந்த பாமகவோ ஜான் பாண்டியனோ ஜி.கே. வாசனோ கடந்த இருக்கக்கூடிய தேவநாத யாதவோ இவங்க எல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமிய நம்பாம இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இவர் மீண்டும் 9வதா தோக்க போறாரு. ஆனா நம்ம பாஜக இருந்தாச்சும் வந்து நம்ம ஜெயிப்போன்ற களத்துல வரும்போது கூட்டணிகளே நம்பாதவங்க அதிமுக கிரவுண்ட் லெவல்ல அதிமுகவுக்கு முந்தைய செல்வாக்கு இல்லைன்னு சொல்ல வரீங்க. நான் என்ன கேக்குறேன், அதிமுக நான் தான்ற கிளைம்ல இருந்து வெளியே வந்து கட்சி தொடங்கி சின்னம் பெற்று போட்டியிடுற தினகரன் பின்னாடி எப்படி சார் அதிமுக போகும்? நான் கேக்குறேன்னா, வேற கட்சிக்காரர் எதற்காக அமமுகவை உருவாக்குறாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அம்மாவின் தொண்டர்கள் கலைந்திடக்கூடாது, அம்மாவின் தொண்டர்கள் தோல்வடைந்தக்கூடாது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் சின்ன பின்னம் ஆயிடக்கூடாது, அந்த ஆட்சியை தக்க வைக்க வேண்டும் சொல்லும் போது அப்ப தொண்டர்கள் என்ன நினைப்பாங்க? என்னங்க இவர் வந்து பாத்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தல், பாராளுமன்ற தேர்தல், ஊரக உள்ளாட்சி தேர்தல், நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல், இடைத்தேர்தல், இவரையே நான் தான் வந்து முதலமைச்சர், நான் தான் ஜமீன், நான் தான் பண்ணையாரன் சொல்லக்கூடிய சட்டமன்ற தேர்தல் எடப்பாடி பழனிசாமி இதுல மொத்தமா தோல்வி அடைஞ்சா இரட்டை இலை வெற்றி இலையாக இருந்தது சார். அந்த வெற்றி சின்னத்தை வந்து தோல்வி சின்னத்தை தள்ளும் போது தொண்டர்கள் என்ன நினைப்பாங்க? இது வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியின் பிடிவாதம், எடப்பாடி பழனிசாமியோட சுயநலம் திமுக வந்து ஆட்சிக்கு வருது. அதனால பாத்தீங்கன்னா இந்த தேர்தல்ல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெட்டையிலை வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய தேர்தல்ல ரெட்டையிலை 3வதா போய் கிடக்க போகுது சார். பார்க்க தானே போறோம். நீங்க வந்து எடப்பாடி பழனிசாமி 3வதா போயிட்டாருன்னு சொன்னா, ரெட்டையிலை வைத்து 3வதா போயிட்டாருன்னு சொன்னா, அப்ப எடப்பாடி பழனிசாமி அதிமுக பதவியை தானாக காலி செய்து போக வேண்டாம், அரசியல் அனாதையா நிக்க வேண்டியதான். யார் தற்கூரி என்பதை மக்கள் முடிவு சொல்லுவாங்க. நான் திரு கலை அவர்கள்ட்ட இதுல வந்து ஆருடம் அப்படின்றத தாண்டி அரசியல் சூழல் களம் அப்படின்றத வச்சு அண்ணாமலை கணிக்கிறார். அவர் சொன்ன மாதிரி தொடர் தோல்விகள் அதிமுக சந்தித்திருக்கிறது. இன்னைக்கு வந்து ரெட்டலைய வந்து இபிஎஸ் இருக்கு, அவர் தான் அதிமுக தான் இபிஎஸ் அப்படின்னு ஒரு முகவரியா இருக்கு. ஒருவேளை தோல்வி அடைந்தா அவருடைய தலைமைத்துவத்துக்கே கேள்வி வராதா? அதைத்தான் அண்ணாமலை சொல்றாரு. ஏங்க நான் உங்ககிட்ட கேட்குறேன்,
இந்த 2019 அதுக்கு முன்னாடியே நான் சொன்னேன், பாஜகவோடையும் பாமகவோடையும், மதவாத பாஜகவோடையும் ஜாதியவாத பாமகவோடையும் அதிமுக கூட்டணி வைப்பது அவர்கள் தற்கொலைக்கு சமம். அந்த கூட்டணியை விட்டு விலகி வந்தால் தான் அவங்க ஜெயிக்க முடியும். நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன். 2019 தேர்தலுக்கு முன்னாடின்னு சொல்லிகிட்டே இருக்கிறேன். இன்றைக்கி வரை நேற்று வரைக்கும் சொல்லிகிட்டு இருந்தேன். அவங்க தோல்விக்கு 8 முறை தோல்வி அடைந்தது காரணம் கூட ஓபிஎஸ்ஸையும் பாஜகவையும் பாமகவையும் வச்சுக்கிட்டது தான். அதை விட்டு இப்போ விலகி வந்திருக்கிறாங்க. ஒரு சரியான நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறாங்க. அதிமுக நாளைக்கு யார் கைக்கு போகுன்னு சொல்கிறதுக்கு அண்ணாமலை யாருங்க? அதை தீர்மானிக்கக்கூடியவங்க பொதுக்குழு உறுப்பினர்கள், அவங்க செயற்குழு உறுப்பினர்கள். அண்ணாமலை எப்படிங்க தீர்மானிக்கிறாரு? அது யாரு கைக்கு? இவர் தூக்கி கொடுத்துருவார கையில், தினகரன் கையில் அதிமுக தூக்கி அவர் தீர்மானிக்கிறார். ஒருவேளை தோல்வி அடைந்தா அதிருப்தி கிளம்பாதானே பொருள். அப்படி சொல்லல அவர். அந்த தொனியில் சொல்ல, நீங்க சொல்ற தொனி வேற. அவர் சொன்ன தொனி என்னன்னா, தோத்து போயிடும், அண்ணன் இபிஎஸ் காணாம போயிடுவாரு, அதிமுக வந்து ஓபிஎஸ் கையில் இல்லை, ஓபிஎஸ் கையில் போயிருக்குன்னு சொன்னாலும் கொஞ்சமாவது அர்த்தம் இருக்குது. ஏன்னா அவர் கிளைம் வச்சுட்டே இருக்காரு, தினகரன் கையில் கொடுப்பேங்கிறாரு. என்னங்க அதிமுக என்ன கடையில் விற்கிற பொம்மையா? இவர் கையில் இருக்கிற பொம்மையா? அண்ணாமலை யாருங்க உள்கட்சி விவகாரங்களை பற்றி பேசுறது? பாஜக தொடர்ந்து அந்த தவறை செஞ்சுட்டே இருக்கிறாங்க. கட்சியில் யார் இருக்கணும், யாரை வெளியேற்றணும், யார் கட்சிக்கு விசுவாசமாக இருக்கிறாங்க, யார் கட்சிக்கு துரோகிகளாக இருக்கிறாங்க என்பதை தீர்மானிக்கக்கூடியது, யாரை வைத்துக் கொள்ளலாம், யாரை வெளியேற்ற வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடியது பொதுக்குழு தான். பொதுக்குழு தான் சர்வ அதிகாரம் படைத்தது என்று நீதிமன்றம், உச்ச நீதிமன்றமே சொல்லிடுச்சு. அதிமுக பிளவுபட்டிருந்தா ஜே அணி இருந்தப்ப சின்னத்தை முடக்கினாங்க. சசிகலா மாட்டையும் ஓபிஎஸ்டையும் பிளவுபட்ட போது சின்னத்தை முடக்கினாங்க. ஆனால் இப்போ சின்னத்தை ஏன் முடக்கலை? நீதிமன்றங்கள், தேர்தல் ஆணையம் தயங்கிச்சு. ஆனால் நீதிமன்றங்கள் உறுதியாக சொன்னாங்க, நீங்கள் அதிமுகவுக்கு அங்கீகாரத்தை கொடுத்தாக வேண்டும் என்று. அதுக்கு பின்னாடி ஒரு வாரம் டைம் கேட்டு தான் அங்கீகாரத்தை கொடுத்தாங்க, சின்னம் எல்லாத்தையும் கொடுத்தாங்க. ஏன் முடக்க முடியல? அந்த கட்சி பிளவுபடலை. பிளவுபடனா ஒன்றாக வெளியே போடுங்க. பிளவே படலை இல்லை. எவ்வளோ பேர் போனால் 2500 பொதுக்குழு உறுப்பினர்களில் கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேர் தான் போனாங்க. எம்எல்ஏஸில் ஒரு 3-4 பேர் போனாங்க. மாவட்ட செயலாளர்கள் ஒரு 3-4 பேர் போனாங்க. எல்லாமே கிளை செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள். அவங்களாம் தேர்ந்தெடுக்கப்பட்டது எப்போன்னா ஓபிஎஸ் கன்வீனராக இருக்கும்போது, அப்போ தான் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அவங்க அப்படியே இருக்கிறாங்க. 2.5 வருஷமாக 2 வருஷமாக யாராவது வெளியே போயிருக்காங்களா கட்சியை விட்டு? ஒத்தால சொல்லுங்கள், ஒருத்தரோட போல. அப்படின்னா அந்த கட்சி இன்டாக்டாக இருக்குது. அதனால தான் அந்த கட்சிக்கு சின்னத்தை கொடுக்கப்பட்டது, அங்கீகாரம் கொடுக்கப்பட்டது. அது வந்து இரட்டை தலைமை அதுதான் தீர்மானிச்சிச்சு, ஒற்றை தலைமை அதுதான் தீர்மானிச்சு, பொதுக்குழு தான். நாளைக்கு அது என்ன வேணாலும் தீர்மானிக்கலாம். தோல்வி அடையிறதை பொறுத்து அவங்க என்ன தீர்மானிப்பாங்கங்கிறது வேற விஷயம். அதை அண்ணாமலை தீர்மானிக்க முடியாது. எல்லாரும் ஒன்று சேர்ந்தா பலமாயிடுவீங்கன்னு சொல்றாரு. உங்களோட ஒன்றா சேர்ந்து தானே தோல்வி அடைஞ்சது. உங்களோட 2021 நான் சொன்னபடி பாஜக பாமகவோட கூட்டணி இல்லாமல் இருந்திருந்தா, தனித்து நின்றிருந்தால் கூட அதிமுக ஆட்சியை பிடிச்சிருக்கு. அந்த பாமகவோட கூட்டணிக்கு மாறி மாறி முயற்சித்தது சார் அதிமுக. இந்த தவறு நான் சொன்னேன், கரெக்ட், அது தவறு நான் சொன்னேன். இப்போ இந்த தேர்தலில் தான் நீங்கள் பண்ணுறது தவறு. ஒரு குரூப் அதை பண்ணாங்க, ஒரு குரூப் அதை எதிர்த்தாங்க. நான் சொல்கிறேன் நீங்கள் செஞ்சது தவறுன்னு தான் சொன்னேன். நான் அதை சரின்னு சொல்லலை. நல்ல வேலையாக அவங்க அதுலேருந்து வெளியே வந்துட்டாங்க. பாமக அவங்கள காப்பாற்றிடுச்சு, பாஜக போயிடுச்சு. அதனால நிச்சயமா இந்த நேரத்தில் எதனால் அண்ணாமலை திடீர்னு என்ன இருங்க முடிச்சிடறேன். நாங்கள் என்ன டாக்டிக்ஸ் ஃபாலோ பண்ணாங்க, திமுகவும் பாஜகவும் மறைமுகமாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, நாம் 2 பேருக்கு இடையில தான் போட்டி. முந்தானத்தோட முதல்வர் பேசியிருக்கார், சித்தாந்த ரீதியாக எங்களுக்கும் பாஜகவுக்கும் தான் போட்டி, 2 பேரும் எங்களுக்குள்ள போட்டி, அதிமுக களத்தில் இல்லை என்ற ஒரு மாய பிம்பத்தை உருவாக்க முயற்சி பண்ணாங்க. தேர்தல் பரப்புரையின் போது தெரிஞ்சு போச்சு அதிமுக பலமாக முன்னுக்கு வந்திருக்குன்னு. நாங்கள் 3000க்கு தான் போக வேண்டிய கட்டாயம் ஆகி போச்சு பாஜகவுக்கு. அதனால் இன்றைக்கி அந்த எரிச்சலில் அதிமுகவை தாக்குனா தான் நம்ம மேலே வர முடியும், திமுக மட்டும் தாக்குனா போதாதுன்னு சொல்லி தங்களுடைய தாக்குதலை அதிமுக பக்கம் திருப்பி இருக்கிறாங்க. அது காரணம் அதுதான். அதுக்கு பதிலடி அவங்க கொடுக்குறாங்க. கதவை திறந்து வச்சிருக்கோம், ஏங்க நீ கதவை திறந்து வச்சிருக்கிறோம் அதிமுகவுக்காக அப்படின்னு
இவர் ஹோம் மினிஸ்டர் சொன்னாரா இல்லையா? கதவை ஜன்னலையும் திறந்து வச்சிருக்கோம்னு சொன்னாங்க. எப்போ வருவாங்க காத்துட்டு இருந்தாங்க. ஓபிஎஸ்ஐயும் இதே முடிச்சிடுறேன், ஒரே செகண்ட் ஓபிஎஸ்ஐயும் தினகரனையும் வெயிட்டிங் லிஸ்ட்லேயே வச்சிருந்தாங்க. மேலே ஏற்றவே இல்லை. பிரதமர் வந்து மேடையில் கூட ஏற்ற மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா அதிமுக தங்களோட வரும்னு சொல்லி நப்பாசையில் காத்துட்டு இருந்தாங்க. இவங்களை எல்லா கூட்டணியும் வந்துருச்சுங்க, எல்லா கூட்டணி தலைவரும் மேலே ஏற்றிட்டாங்க, இவங்களை வெளியே நிறுத்தியிருந்தாங்க. இப்ப அதிமுக வராது என்பது உறுதியான உடனே கேட்போம். ரைட், ஓகே. திரு புகழேந்தி, இபிஎஸ்ஐ அங்கீகரித்ததுல பாஜகவுக்கும் பங்கு இருக்கு. தேர்தல் ஆணையம் முழுமையா அங்கீகரித்திருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய மீட்டிங்ல பிரதமருக்கு அடுத்த இடத்தை இபிஎஸ்க்கு கொடுத்தாங்க. கதவுகள் திறந்திருக்கு அமித்ஷா சொன்னது இபிஎஸ்க்காக. ஸோ அவங்களுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸ் எப்பவுமே இபிஎஸ் தான் இருந்திருக்கு. அங்கதான் தப்பு நடந்தது. அதான் கரெக்டா சொன்னீங்க நீங்க. அங்கதான் மிஸ்டேக் நடந்தது. அதுதான் காலையில தந்தியில நான் பதிவு பண்ணியிருக்கேன். யார் கூட்டு போய் பக்கத்துல உட்கார வச்சது யாரு? பிரதம மந்திரி பக்கத்துல உட்கார வச்சது யாரு? அவர் கலை சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அவருக்கு கொடுத்தது தப்பு இல்லையா? கொடுத்ததால தானே ஸ்டாப் பண்ணாரு ஈஸியா. பின்னாடி இருந்து குத்த ஆரம்பிச்சாரு. நான் கேட்கிறேன், ஒரு கட்சி ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளரை தேர்ந்தெடுக்குது. 5 வருஷம் திருத்த முடியாத அதை அவங்க அப்படியே 5 வருஷம் வரைக்கும் அந்த ஜூனியர் பதவி தொடரும்னு சொல்லுது. சட்ட விதியை மாற்றுது. இதையெல்லாம் ஒரு கட்சி பைலா மாத்தி கொண்டு வந்த பின்னாடி அதுக்கு பின்னாடி செயற்குழுக்கும் பொதுக்குழுக்கும் அந்த ஒரு பாட்டை மாத்திரம் திருத்தறதுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லி அந்த திருத்தப்பட்ட விதியும் சொல்லுது. அதுக்கு பின்னாடி இந்த ஒருங்கிணைப்பாளரையும் இந்த இணை ஒருங்கிணைப்பாளரையும் வைத்து பூரா கம்ப்ளீட் அந்த அமைப்புகள், அமைப்பு ரீதியான ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், வட்ட செயலாளர் எல்லாத்தையும் கொண்டு வந்து பொதுக்குழு உறுப்பினர்கள், மாவட்ட கழக அமைப்பு எல்லாத்தையும் போட்டு அறிவிச்சாச்சு. எல்லாத்திலையும் ஓபிஎஸ் சைன் பண்ணாரு. அப்புறம் சட்டமன்ற தேர்தல் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல சைன் பண்ணாரு. நாடாளுமன்ற தேர்தல் சைன் பண்ணாரு. அத்தனையும் அவர் தான் ஒருங்கிணைப்பாளர் இருந்து சைன் பண்றாரு. திடீர்னு எங்க இருந்து பொதுக்குழுக்கு அதிகாரம் வந்தது? கரெக்ட், அப்படியே வச்சுக்கிட்டோம். இன்னைக்கு சிம்பல் கிடைச்சிருச்சு இபிஎஸ்க்கு. எப்படி சார் அடுத்து முடங்கும்? எப்படி தலைமை மாறும்ன்றீங்க அடுத்து? உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்ல வரேன். அவர் அந்த டீட்டெயில சொன்னதால நான் எக்ஸ்பிளைன் பண்ணி ஆகணும். அதுக்காக சொன்னேன். அப்படி எல்லாத்துலயும் சைன் பண்ண ஓபிஎஸ்க்கு இன்னும் அந்த பதவி காலம் அவர் ஒருங்கிணைப்பாளர் இருக்கும் போதே இந்த கட்சி சார் உலகத்திலேயே கிடையாது, எந்த கட்சியும் கிடையாது. அங்க வந்து பிரிட்டிஷ்ல கிடையாது, எங்கேயுமே கிடையாது. ஆனா என்ன ஒரு பெரிய மாறுதல், நீங்க சைனா போனா கிடையாது, ஜப்பான் போனா கிடையாது, சோவியத் ரஷ்யால கிடையாது. என்னன்னா தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் தலைவர்கள் ஒரு பைலா உருவாக்கப்பட்டது என்று சொன்னால் அது சத்துணவு தந்த சரித்திர நாயகன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். எல்லாத்தையும் தூக்கி வெளியில ஏறிட்டார். செயற்குழுவாவது பொதுக்குழுவாவது வெங்காயமாவது ஓடா தூக்கி எறிங்கடா என்ன கட்சி இருந்து எடுக்கப்போ யார் வந்தீங்க சப்போர்ட்டுக்கு? இந்த கட்சியை காப்பாத்தி ஆட்சி கொண்டு வந்து எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லிதான் தொண்டர்கள் தான் தேர்ந்தெடுக்கணும்னாரு. அந்த தொண்டர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த பதவி 5 ஆண்டு காலம் இருக்கும் பொழுதே அதை எடுக்கிறது. அம்மா பதவி வைக்க மாட்டோம், பொதுச் செயலாளர் பதவியை தொடமாட்டோம், தெய்வத்துக்கு சமன் சொல்றது, அதுக்கு பின்னாடி அதை தூக்கி எறிகிறது. ரைட், இப்ப நான் உங்க கேள்விக்கு வராத நான் விளக்கிட்டேன். அது கிடையாது, விடுங்க. கிடைச்சதுக்கு அப்புறம் எப்படி சார் முடங்கும்? எப்படி சார் தலைமை மாறும்? தேர்தல் ஆணையம் அங்கீகரித்த பிறகு ரெட்டேலை லெட் பை மதுசூதனன் குரூப்னு இருந்துச்சு. அதுக்கு பின்னாடி அதனுடைய டிபெண்டா யார் இருந்தாங்க? சசிகலா, யார் கொடுத்திருக்காங்க? தினகரன் இருந்தது, அவங்க கைக்கு போச்சு. அப்ப மிஸ்டர் பன்னீர்செல்வம் ஓபிஎஸ் அங்க இருந்தார், போச்சு. இப்போ இங்க கேண்டிடேட்ட போடல, அவர் கைக்கு போயிருக்கு. நீங்க சொல்றது உண்மைதான். அது மாறாது, நிரந்தரமா இருக்குன்னு எப்படி சொல்றீங்க? எந்த அஷூரன்ஸ் கொடுக்குறீங்க நீங்க? பாருங்க, எந்த அஷூரன்ஸ்ல இல்ல சார், எந்த அஷூரன்ஸ்ல சின்ன முடங்கோ அடுத்து இல்ல வந்து அடுத்த தலைமை மாறும்ன்றீங்க? பாஜகவுடைய அஷூரன்ஸா சார்? அந்த பாயிண்ட் தான் வந்த மிக தெளிவா 2 பேரும் தகராறு நடுவுல சொன்னாங்க. இந்த 40லயும் அதிமுக கேண்டிடேட்ட போட்டிருக்காங்க. அந்த கேண்டிடேட் ஏன் ஒரு சீனியரா இருக்கக்கூடிய மூத்த தலைவரா இருக்கக்கூடிய செம்மலை லிஸ்ட்ல இல்ல? இங்க இருந்து அதுக்காக கட்சிக்கு வந்து அன்வர் ராஜா ஏன் அங்க போட்டி இல்ல? வேணுகோபால் லோக்சபால ஆப்போசிஷன் லீடரா இருந்தாரு, திருவள்ளூர் தொகுதியில நின்று பல லட்சக்கணக்கான வாக்குகளை பெற்று பெரிய சாதனை படைத்தாரு, அவர் மாதிரி ஆட்கள் இல்ல. கிட்டத்தட்ட அதுல 90% 35 கேண்டிடேட்ஸ் யாருன்னு தெரியலையே. அப்ப யாருக்கு சாதகமா எதுக்காக விட்டு கொடுத்து இந்த தேர்தலை பழனிசாமி நடத்துறார்? அப்படி வர அப்படி நீங்க 40 தோத்துட்டீங்கன்னா அதுக்கு முன்னாடி உள்கட்சி கலவரம் ஏற்படும். முஸ்தபா சொன்ன மாதிரி எப்படி சரியா தானே இருக்கும்?
தகராறு தான் ஆகும். அப்ப அங்க இருக்கவங்க ஒத்துக்குவாங்களா இவரை கண்டினியூ பண்றதுக்கு? தொடர் தோல்விகள் வரும்போது எந்த தலைவரா இருக்கட்டும், இல்ல சார் நீங்க தோத்துட்டே வாங்க, பரவாயில்லைங்க, கண்டினியூஸா நீங்க தோக்குடுங்க, அதுதாங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் அம்மாவும் உருவாக்கின கொள்கைக்கு சரியானது. இதுலயும் தோத்துருங்க, 26லயும் தோத்துருங்க, நீங்களே இருங்க, ஒத்துக்குவாங்களா சார்? கேட்போம். திரு சேலம் மணிகண்டன் அவர்கள்ட்ட இப்போ அண்ணாமலை சொன்னா அதை தப்பு அப்படின்றீங்க. ஆனா முன்னாடியே அமித்ஷா சொல்லியிருக்காரு, பல முறை சொல்லியிருக்காரு, எல்லாம் ஒன்னா இருங்க, அப்பதான் வலிமையா இருக்க முடியும், தேர்தலை சந்திக்க முடியும்னு. இப்ப சொன்னா அதை வந்து பழி வாங்கலாம், பாஜகவின் மிரட்டலான்றீங்க. கார்கே, அதுக்கு முன்னாடி திரு பெங்களூர் புகழேந்திக்கு சில கேள்விகளை நான் கேட்டுட்டு நீங்கள் கேட்ட இதுக்கு போகிறேங்க. அதாவது இந்த தினகரனையும் சசிகலாவையும் கட்சியிலேருந்து வெளியேற்றத்துக்கு ஒருங்கிணைப்பாளராக இருந்து முதல் கையெழுத்து போட்டது யாரு அப்படின்னு கொஞ்சம் அவர்கிட்ட கேட்டு சொல்லுங்க. அம்மா அவர்கள் மறைந்த பின்பு அம்மாவுடைய மரணத்தில் சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லி தர்ம யுத்தம் கர்மாந்தர யுத்தம்னு இவங்களுக்கு எதிராக போய் உண்ணாவிரதம் உட்கார்ந்தது யாரு அப்படிங்கிறத அவருக்கும் இன்னைக்கு அவங்களோட புது நண்பராக இருக்கிற அந்த வாளர்ந்த நரி அண்ணாமலை அவங்களுக்கும் நான் கேள்வியாக வைக்கிறேங்க. ரெண்டாவது ஒன்று புரிஞ்சுக்குங்க, கோர்ட்டில் சசிகலா போட்ட கேஸில் இன்னமும் போய் பன்னீர்செல்வம் என்ன சொல்கிறாருன்னா, கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் நான் தான் அப்படின்னா சசிகலாவை நீ பொதுச் செயலாளர் இல்லை, நீ துணை பொதுச் செயலாளர் இல்லைன்னு மறுதளிக்கிறார். ஸோ இந்த இதே பார்த்தீங்கன்னா எதுக்குமே கல்யாணம் பண்ண மாதிரி இவங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு காலத்தின் கோலம் அரசியலான. இன்னொருத்தர் பாருங்க ஒரு அருமையான வார்த்தை சொன்னார், இந்த பிறவி இந்த வாழ்நாள் இருக்கின்ற வரை பாஜகவோடு நான் சேர மாட்டேன் அப்படின்னு போன தடவை எஸ்டிபியோட கூட்டணி வச்சிருந்தார் ஒரு மிஸ்டர் 20 ரூபாய். அவரு இன்னைக்கு எங்க இருக்கிறாரு? இந்த ஜாக் ஃப்ரூட் வந்து ஜாம் ஃப்ரூட் ஆக போத அவரு பாவம் அரசியல்ல முகவரி இழந்து போய் ஏ ஃபார்ம்ல கையெழுத்து போட்டு 3 முறை முதலமைச்சரா இருந்து இன்னைக்கு 5 பன்னீர்செல்வம் போய் தேடிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறார். இல்ல இதுல அடிப்படை இவங்க எல்லாரும் பின்னாடி ஒரு வாக்கு வங்கி இருக்குல்ல, இதை ஒன்னா சேர்த்தா அதிமுக வலிமையாகும் அப்படின்னு பாஜக சொல்லுது, அண்ணாமலை சொல்றாரு. முத்துசாமி பின்னாடி கூட ஒரு வாக்கு வங்கி இருக்குது, திருநாவுக்கரசர் பின்னாடி கூட ஒரு வாக்கு வங்கி இருக்குது. போனவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு இது பண்ண முடியுமாங்க? கட்சிங்கிறது காலத்தால் சில பேர் கழித்து கட்டப்படுவார்கள். இந்த கட்சிக்கு துரோகம் ஒன்று தெரிஞ்சுக்குங்க. அம்மா காலத்தில் தினகரனை போயஸ் கார்டனுக்குள்ள விட்டாங்களா? என்னுடைய முதல் அப்ப அம்மாவோட விருப்பம் என்ன? எந்த விதத்திலையும் அதிமுகவில் தினகரனுக்கு மறுவாழ்வு கொடுக்க கூடாது அப்படிங்கிறது அம்மாவுடைய ஆசை. அதே மாதிரி சசிகலாவை வந்து ஒரு பாண்டில் எழுதி வாங்கினாங்க, எந்த விதத்திலும் நான் அரசியலில் ஈடுபட மாட்டேன் அப்படின்னு சொல்லித்தான் திரும்ப போயஸ் கார்டன்ல சேர்த்துக்கிட்டாங்க. சோ அம்மாவின் விருப்பத்தை நிறைவேற்றினார் எடப்பாடி பழனிசாமி. அன்று அதற்கு உடனிருந்தார் பன்னீர்செல்வம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் போய் அந்த அம்மாவோட கடைசியோட ஆசை என்னங்க, பிஜேபியோடு ஒரு காலம் சேர மாட்டேனர், அதையும் நிறைவேற்றிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. நடுவுல வேற வழி இல்லாம பிஜேபியோட கொஞ்ச நாள் இருக்க வேண்டியதா இருந்தது, அதையும் ரூட்டை மாத்தி உன்னோட ஒட்டு வேணாம், உறவு வேணாம், நட்பு வேணாம், பகையும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அம்மா கண்ட கனவை பாஜகவோடு உறவு வேண்டாம் என்ற கனவை நினைவாக்கியுள்ளார். அம்மா கண்ட கனவு சசிகலா கட்சியில தலையிடாத அப்படின்ற கனவை நினைவாக்கியுள்ளார். அம்மா சொன்னாங்க, தினகரனே கட்சியிலிருந்து வெளியே போனது நீ போனதான் உன்னை பாய்ஸ் கார்டர்ல சேர்த்த மாட்டேன்னு. அம்மா கண்ட 3 கனவையும் நினைவாக்கியவர் எடப்பாடி பழனிசாமி. சரி, ஓகே. திரு முஸ்தபா, பாஜக வேண்டாம் அப்படின்னு அன்னைக்கு சொன்னாரு திரு டிடிவி, இன்னைக்கு பாஜக வேணும் அப்படின்றது இது முரண்பாடு இல்லையா? சார் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஓபிஎஸ் வந்து கட்சியை வந்து கழிச்சிட்டு போயிட்டார், தர்ம யுகத்துல உட்காந்துன்னு சொன்னா 8 தோல்வியில தொட்ட எடப்பாடி பழனிசாமி இதே பாஜக சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஊட்டியில இருந்து கோயம்புத்தூர் போய், கோயம்புத்தூர்ல இருந்து மும்பை போய், மும்பையில இருந்து திருப்பி கவர்னர் மாளிகைக்கு வந்து அப்பா 2 பேரும் கையை பிடிச்சி சேர்த்து வைக்கும் போது சொல்ல வேண்டானே, ஏங்க நான் வந்து பாத்தீங்கன்னா ரோசக்காரன், எங்க சின்னம்மா வந்து எனக்கு வந்து காலில் உளுந்து வரும்போது எனக்கு பொதுச் செயலாளர் பதவி கொடுத்து முதலமைச்சர்னு கொடுத்தாங்க, நான் அவரை சேர்க்க மாட்டேன்னு சொல்ல வேண்டானே. பாஜகவை இவர் எதிர்த்து பேசக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 4.5 வருஷம் ஆட்சி கால நீங்க வந்து எந்தெந்த திட்டத்தை உள்ள கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி கொண்டு வர போறோம். நீங்க வந்து உங்க சுகபோல வாழ்க்கைக்காக எப்படி எல்இடியில ஊழல் பண்ணலாமா, முட்டையில ஊழல் பண்ணலாமா, தார்ல ஊழல் பண்ணலாமா, தாஜ்மஹல்ல ஊழல் பண்ணலாமா, கடைசியா கொரோனால மக்கள் செத்தானே அந்த டெஸ்ட் பண்ற கிட்ல அந்த கிட்ல ஊழல் பண்ணலாமா, நம்ம மொத்தமா கொள்ளடிச்சிட்டு போறதுக்கு 4.5 வருஷம் ஆட்சியை பாஜக நடத்தும் போது உங்களுக்கு அப்ப வந்து பாத்தீங்கன்னா 8 தோல்வி தந்த எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியலையா பாஜக வந்து அயோக்கிய கூட்டணி, நம்மளுக்கு தேராத கூட்டணின்னு சொல்லி தெரியலையா? நான் கேட்கிறேன் சார்,
இதே வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பாத்தீங்கன்னா அம்மா மரியாதைக்குரிய தினகரன் அவர்களை வந்து அப்படியே நீக்கி வச்சாங்க. நான் கேட்கிறேன், 8 தொழில் திட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்களை தொப்பி சின்னத்துக்கு வாக்களிங்கன்னு ஃபுட்போர்ட்ல தொங்குனீங்களே, பல்லவன் பஸ்ல தொங்குன மாதிரி ஜீப்ல, அப்ப தெரியலையா வந்து அம்மா நீக்கி வச்சாங்கன்னு சொல்லிட்டு கட்சியில விட்டு நீக்கினாங்கன்னு சொன்னாங்களே. அம்மா நான் காலில் ஊர்ந்து போய் பதவி வைக்கிறாரு, நீங்க வந்தாதான் அதிமுக மழை பெய்யும் சொல்லி. அப்ப தெரியலையா 8 தொழில் திட்ட எடப்பாடி பழனிசாமிக்கு இவங்க அம்மா நீக்கி வச்சாங்கன்னு சொல்லிட்டு. இதுல இருந்து என்னதுன்னு கேட்டீங்கன்னா, துரோக பழனிசாமி எப்படி வந்து பாத்தீங்கன்னா கட்டபொம்மனை காட்டி கொடுத்த வர மாதிரி, இயேசுநாதர் காட்டி கொடுத்த யூதா சொல்லில வர மாதிரி, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா துரோக பழனிசாமி அதிமுகவை கபடகரம் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாஜக வேணா, சின்னம்மா வேணா, ஓபிஎஸ் வேணா, தினகரன் வேணா அப்படின்னு சொல்றத வந்து அதிமுக தொண்டர்கள் ஒருத்தர் பாக்குறானா இல்லையா சார்? நான் தான் கேட்கிறேன். நீங்க கேக்குறீங்களா மரியாதைக்குரிய என் நண்பர் அவர்கள் கலை அவர்கள் சொல்லும் போது பாஜக இருந்ததுனால்தான் தோத்தோம். ஏன் கவுன்சில் எலெக்ஷன்ல பாஜக கூட தோல்ல சுமந்தா இருந்தீங்க? அப்ப எடப்பாடி பழனிசாமி அவரோட வார்டுலங்க, அவரோட வார்டுல 8 தொழில் திட்ட எடப்பாடி பழனிசாமி அவர் வார்டுலயும் தோத்தாரு. அப்ப இருக்கும்போது அப்ப இருக்கிற எடப்பாடி பழனிசாமியை வந்து மக்கள் வந்து எந்த அளவு ஏத்துக்கிட்டாங்க? அதிமுக நான் கேட்கிறேன், பாஜக வேணான்னு சொன்னீங்களா இல்லையா? பேனரை கிழிச்சிங்க, ஒட்டினீங்க, கெச்சிங்க, ஒட்டினீங்க, நீலா பேரஸ்ல உட்காந்து பேசுனீங்க. இதெல்லாம் விடுங்க. 2 மாசத்துக்கு முன்னாடி நாங்க பாஜகவோட கூட்டணி தான் போயிட்டு பாரத பிரதமர் மோடி அவர்கள் பக்கத்து சீட்ல உட்கார்ந்தாரு எடப்பாடி பழனிசாமி. இன்னைக்கு பேசுறாருங்க, போன வாரம் இந்தியா கூட்டணி தோல்வியை சந்திக்கும். அப்ப யாரு எடப்பாடி பழனிசாமி பிரதமர் ஆக போறாரா? இந்தியா கூட்டணி தோல்வியை சந்திக்கிட்டோம். எடப்பாடி பழனிசாமி இன்னும் கொஞ்சம் விட்டா நான் தான் பிரதமர் சொல்ல போறாரா, இல்ல அவர் தான் பிரதமர் ஆக போறாரா? எதை வச்சு அதிமுக கொண்டு போறாரு? அதிமுக தொண்டர்கள் எப்படி பார்ப்பாங்க? ஏங்க எடப்பாடி பழனிசாமி வேண்டும் என்று வீக்கான வேட்பாளரை போட்டு எப்படி பாத்தீங்கன்னா திமுகவுக்கு வெளியில வரும்போது எம்ஜிஆர் அவர்கள் இரட்டை இலட்சத்தை வெற்றி சின்னமாக்குனாங்களோ, அம்மா அவர்கள் இரட்டை இலட்சத்தை வெற்றி சின்னமாக்குனாங்களோ, இந்த வெற்றி சின்னத்தை வந்து 8 வாட்டி தொட்ட எடப்பாடி பழனிசாமி வேண்டுமே வந்து திமுகவோட கள்ள ஒரு வச்சு எப்ப திமுக நீங்கதான் வரணும், சட்டமன்ற தேர்தல்ல பாராளுமன்ற தேர்தல்ல கடந்த வாட்டி நான் பண்ண விட்டு கொடுத்த மாதிரி இந்த வாட்டியும் நான் விட்டு கொடுக்குறேன்னு சொல்லி வேண்டும் என்று கள்ள ஒரு. ஏன்னா கேட்டீங்கன்னா கோடை நாடு கேஸ் இருக்கு, ஊழல் கேஸ் இருக்கு, பல லஞ்ச பண்ணிக்கிறாரு. ஸ்டாலின் வந்து அட்டாக் பண்ணிடுவான்னு பயத்துல வீக்கான போட்டு அதிமுகவின் அழிவு பாதையை 8 வாட்டி தொட்ட எடப்பாடி பழனிசாமி மீண்டும் கலையிட்ட கொண்டு போற பாஜகவுடைய கோபத்துக்கு ஆளாகி இருக்காரு அப்படின்றதுடைய வெளிப்பாடா இது? ஏங்க எடப்பாடி அவர்கள் மீது கொடநாடு விஷயத்தில் இணைத்து பேசுவது என்பது எந்த ஆதாரமும் இல்லாதது. சென்னை உயர்நீதிமன்றம் அதை கடுமையாக கண்டிச்சிருக்குது. அவரை பற்றி இப்போ அப்படியெல்லாம் கனெக்ட் பண்ணி பேசினா உதயநிதி ஸ்டாலினை பெரிய கொட்டு வச்சுருக்குறாங்க. அதுக்கு பின்னாடி இன்னைக்கு முதல்வர் பேசுகிறாரு, அந்த குற்றவாளிகள்லாம் இவர் தான் தூண்டினார்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி இன்றைக்கி பேசுகிறாரு. குற்றவாளிகளுடைய வாக்குமூலத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு உச்சநீதிமன்றமே சொல்லியாச்சு. எவிடன்ஸ் ஆக்டில் அது செல்லாதுன்னு சொல்லியாச்சு. அதையும் மீறி உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக அந்த உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக உயர்நீதிமன்றம் கடுமையான குட்டு வைத்த பிறகும் அதை திருப்பி திமுக பேசிட்டு இருக்காரு. என்னுடைய நண்பர் முஸ்தபாவும் அதை பேசுறாரு. அதே மாதிரி இருங்க, ஆஜராக அவர் தயாரா இருக்காங்க. எங்க ஆஜராக அவர் எப்பயுமே தயாரா இருக்கிறேன்ட்டாரு. நீ கூப்பிடவே இல்லையா அவரை? அது மட்டும் இல்ல அவருடைய மேல இருந்த மெயின் கேஸ் 4500 கோடி ரூபாய் அவர் சம்பந்திக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தாருங்கிற கேஸ். அதில் அவரை சென்னை உயர்நீதிமன்றம் விடுவிச்சாச்சு. விடுவிச்ச பிறகு RS பாரதி உச்ச நீதிமன்றத்துக்கு அப்பீல் போயிருக்காரு. அதுலேயும் அவர் விடுவிக்கப்பட்டிருக்கிறாரு. அதனால் அவர் மேலே குற்றச்சாட்டுகளை இப்போ சொல்கிறது சரியான விஷயம் இல்லை. அவர் மேலே எந்த கேஸும் பெண்டிங்கில் இல்லை. உயர்நீதிமன்றம் அவரை விடுவிச்சிருக்கு அந்த வழக்கில். அந்த குற்றவாளி அல்ல என்று சொல்லியிருக்குது. அதெல்லாம் பாஜக இன்னைக்கு திடீர்னு அவங்க அதிமுக மேலே பாய ஆரம்பிச்சிருக்காங்க. தோல்வி பயம், 3ஆவது இடத்துக்கு 4ஆவது இடத்துக்கு போயிடுவோமோங்கிற பயம். அதனால் அவங்க ஒரு கட்டமைப்பை உருவாக்குனாங்க. அதுக்கு எதிராக இவங்க வச்சாங்க திராவிட மாடல். அவங்க அதுக்கு எதிராக இது இந்துத்துவ மாடல் வச்சாங்க. 2 பேருக்கு இடையில் தத்துவார்த்த ரீதியாக எங்களுக்குள்ள தான் போட்டின்னு சொல்லி முதல்வரே சொல்கிறாரு. ஆனால் உண்மையாக என்ன பண்ணாங்கன்னா அதிமுக
தேசியம் நீங்கள் வச்சுக்கோங்க, நாங்கள் தமிழ் தேசியத்தை முன்னெடுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. தமிழர் நலன்களுக்காக நாங்கள் நிற்போம், தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக நாங்கள் நிற்போம். தமிழ்நாட்டு நலனுக்கு எதிராக வஞ்சகம் செய்த காங்கிரஸோடும் பாஜகவோடும் நாங்கள் ஒரு காலம் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு உறுதியான நிலை எடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க என்ன மாதிரி உறுதியான நிலை எடுத்தாரு பாஜக வேணான்னு. இப்போ அண்ணாமலையுடைய பேச்சு வந்து பாஜகவின் கோபத்தை வெளிப்படுத்துதான் ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்ப தேர்தலில் பாஜக வென்ற பிறகு என்ன வென்றாவா? வென்ற பிறகு அத்தைக்கு மீசை முளைச்சா சித்தப்பா முளைக்கட்டும் பார்த்துக்குருவோம். நீங்கள் இன்னைக்கு நான் சொல்கிற இந்த வேட்பாளர்களை தேர்வில் நண்பர் புகழேந்தி சொன்னார், அட்ரஸ் இல்லாதவங்களாம் போட்டிருக்காங்கன்னு. அவங்க என்ன டாக்டிக்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா, பெரிய தலைவர்கள் நாடாளுமன்றத்துக்கு அனுப்ப வேணாம், அவங்க மாநில தேர்தலில் இருக்கணும், அவங்க மாநிலத்தில் கட்சியில் நிற்கணும், அவங்க எம்எல்ஏக்களாக நின்று அமைச்சர்களாக பணியாற்றணும். முக்கியமாக நாடாளுமன்றத்தில் அவங்க அந்த மண்ணின் மைந்தர்களை நிறுத்தியிருக்கிறாங்க. அந்த மண்ணில் மண்ணின் மைந்தர்கள், அதுதான் சார் மண்ணின் மைந்தர்கள் தான் அண்ணாமலை சொல்றாரு. மணல் குவாரி நடத்தினவங்க கான்ட்ராக்டர்கள் அப்படின்றார், தேனியில் சொல்றார். ஏங்க இவர்கிட்ட மணல் குவாரி ஏங்க தினகரன் மேலே வழக்கு தொடுத்து உள்ளதல்லது இவர் தாங்க, இவங்க கட்சி தாங்க. இன்னும் வழக்கு இருக்குங்க, அது முடிஞ்சு வச்சா அது ஏன் அவரோட சேர்த்துக்கிட்டார்? இவர் தான் அப்படியே ஆட்களை சேர்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் அதிமுக மணல் குவாரி கான்ட்ராக்டர் யார் மேலேயும் இந்த கேண்டிடேட்ஸ் 33 பேர் மேலேயும் எந்த வழக்கும் இல்லை. யார் மேலேயும் வழக்கு இல்லை. வழக்கு இருந்தாலும் அவங்க மேலே குற்றவாளிகள் என்ற எந்த வழக்கும் இல்லை. நீங்கள் சொல்லப்போனால் சசிகலா அம்மா தண்டிக்கப்பட்டவங்க, ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டவங்க. தினகரன் மேலே வழக்கு இருக்குது, நிலுவையில் இருக்குது. நீங்கள் அதையெல்லாம் விட்டுட்டு அதிமுக எடப்பாடியை நீங்கள் குற்றம் சுமத்துறீங்க. அவர் மேலே அவர் விடுவிக்கப்பட்டிருக்காரு வழக்கு, அவன் மேலே அந்த வழக்குலேருந்து கணக்கில் எடுத்துக்கணும். குட்கா வழக்கெல்லாம் கிடையாது. குட்கா வியாபாரம் பார்க்கல, குட்கா வியாபாரத்தை வழக்கு வழக்கு இருக்குங்க, குட்கா வழக்கு இருக்குங்க. பாராளுமன்ற நிதி எடுத்து கையாண்டாருன்னு வழக்கு இருக்கா? அரசாங்க பணத்துல கையோட அவர் வந்து என்ன வழக்கு இருக்கு உங்களுக்கு தெரியும்? முஸ்தபா தினகரன் மேல என்ன வழக்கு இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? தினகரன் மேல என்ன வழக்கு இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? தினகரன் மேல என்ன வழக்கு இருக்குன்னு அது கூட தெரியாம அவரை தலைவர் ஏத்துட்டு இருக்கீங்க நீங்க. அவர் வழக்கு என்ன இருக்கு ஏன் கேக்குறீங்க? குட்கா வியாபாரம் பார்த்தாங்கன்னு வழக்கு இருக்கு, முட்டையில ஊழல் பண்ணாங்கன்னு வழக்கு இருக்கு. அந்த வழக்குகள் அவங்க சந்திக்கிறாங்க. அந்த வழக்குகள் அவங்க சந்திக்கிறாங்க. மரியாதைக்குரிய தினகரன் அவர்கள் மீது என்ன வழக்கு இருக்க சொல்லுங்க பாக்கலாம். இவ்வளவு பெரிய பட்டியல் முஸ்தபா அவுட் ஆஃப் ஹிஸ் மைண்ட் போயிட்டாரு. ஏங்க அவங்க தலைவர் மேல என்ன வழக்கு இருக்குன்னு அவருக்கு பாவம் தெரியல. ஏன்டா கேக்குறாரு என்ன வழக்கு இருக்குன்னு? நீங்க சொல்லுங்க. பாவம் அது ரொம்ப பரிதாபமா இருக்காரு பாத்தேன். அவர் மேல என்ன வழக்கு இருக்குங்கிறது நாங்க வளவள சரி ஓகே 42 அந்த கேஸ்ல வந்து விடுதலை பாட்டு வந்திருக்காரு. உங்கள மாத்தி பரவாயில்லை, உங்களுக்கு தெரியுது அவர் மேல என்ன வழக்கு இருக்குன்னு தெரியுது. சரி ஓகே, ஒரு நிமிஷம் இறுதி கருத்தாக இறுதி கருத்தாக கேட்டு வந்துடுறேன். ஆயுள் தண்டனை கிடைக்கும், ஆயுள் தண்டனை கிடைக்கும் உங்க தலைவருக்கு. இல்ல நோ 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 இறுதி கருத்து திரு புகழேந்தி இருந்து தேர்தலுக்கு என்ன மாற்றம் டெபாசிட் வர முடியாத ஆளுகளை வச்சுலாம் பேசிட்டு திரு புகழேந்தி. அதாவது அவர் நம்ம கலை சொல்றாரு, இறுதி கருத்து கலைக்கு வேணா நான் வேணா இது அனுப்புறேன், நான் இந்த ஆர்டர் அனுப்புறேன். இந்த சுப்ரீம் கோர்ட் கிளியரா சொல்லியிருக்கு 4800 கோடி RS பாரதி கேஸ்ல இஃப் யூ ஃபவுண்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க என்ன வந்து கேட்டுட்டு இருக்கீங்க? டைரக்டர் ஆஃப் விஜிலன்ஸ் ஆன்டி கரப்ஷன் கோ ஹெட், நீங்க போய் ஆக்ஷன் எடுங்க, இங்க என்ன கேக்குறீங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. அதுல அடுத்தது 11 கல்லூரி கட்டத்துல முகாந்திரம் இருக்கு, பிரேமா பேசி இருக்கு, நாங்க வந்து ஃபைல் பண்ண போறோம்னு சொல்லி ஜின்னா வந்து ஹைகோர்ட் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் என்ன சார் தெரியாம கேக்குறேன். இந்த வழக்கு இதெல்லாம் சுமந்துகிட்டு இல்லையா? இடி கேஸ் இல்லையா? இன்கம் டாக்ஸ் கேஸ் இல்லையா? மத்த கேஸ். அப்புறம் கொடநாள்ல சார் அக்யூஸ்ட் சயானும் மனோஜ் 2 பேர் சேர்ந்து போட்ட வழக்குல காமன் ஆர்டர்ல
18 பேர் கார்கே எழுதி வச்சுக்கோங்க. 17 பேர் விசாரிக்கப்பட்டார்கள். சசிகலா என்கின்ற சின்னம்மாவும் சேர்ந்து விசாரிக்கப்பட்டார். விசாரிக்கப்படாதவர் ஒருவர் தான். அவர் தேர்தல் நேரத்தில் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர், ஆண்டு கொண்டிருக்கின்ற முதலமைச்சரால் குற்றம் சாட்டப்பட்டார். ஆளுநர்கிட்ட போய் ஒரு மனுவை கொடுத்தாங்க, ஜனாதிபதி கிட்ட போவோம், நீங்க ஆக்ஷன் எடுக்கலாம், குடியரசுத் தலைவர்கிட்ட போவோம். அப்ப அதையெல்லாம் குற்றச்சாட்டுகள் இல்லையா? சொல்லுங்க. யாரு தேர்தலுக்கு பின்பு என்ன நடக்கும்? தேர்தலுக்கு பின்பு என்ன நடக்கும்? அததான் நான் சொல்லிட்டு இருக்கேன். வீர ஆவேசமா எல்லாருமே பேசுறோம், அவங்க பேசுறாங்க, நம்ம பேசுறாங்க. நியாயமா என்ன பண்ணணும் ஒரு கட்சியிலன்னு கேட்டீங்கன்னா, அது பல தலைவர்கள் பண்ணியிருக்காங்க. திரும்பிய 40 இடத்துல தோத்து பல இடத்துல டெபாசிட் போட்டுட்டான். பழனிசாமி தோல்வியை ஒத்துட்டு வந்து, தயவு செஞ்சு நான் தப்பு, என்னால இது முடியாது, இந்த காரை ஓட்டுறதுக்கு நான் தயாரா இல்லை, ஆக்சிடென்டா போகுது அண்ணன் பண்ருட்டியார் சொன்ன மாதிரின்னு சொல்லி அந்த தோல்வியை ஒத்துக்கிட்டு அந்த பதவியில இருந்து இறங்கி வெளியில போய் இந்த கட்சியை காப்பாற்றும். தேர்தல் முடிஞ்சு சில எம்பிக்களை பெற்றுவிட்டால் அதிமுக ஜெயிச்சிட்டா அவர் சொல்றது நான் கேட்கிறேன், பதிவு பண்ணிக்கோங்க. நான் தான் சொன்னேன்ல, நாங்க அந்த ஆர்குமெண்ட்ஸ்க்கு தோத்துட்டா சொல்லுங்க. ஆமாங்க, தோல்வி ஒத்துக்கிறோம். எடப்பாடி கீழே இருக்குன்னு சொல்லி நாங்க தோல்வி ஒத்துக்கிறோம். அரசியலோட்டு போயிடுவீங்களா? ஒரு நிமிஷம் இல்ல, ஒரு கலை கோச்சிக்காதீங்க. என்ன தெரியுமா, நீங்க பேசுறது நான் பேசுறது ரொம்ப மகிழ்ச்சி. மணிகண்டன் பேசிட்டோம், ஒண்ணும் தப்பு இல்ல. அதிமுகவில் இருக்க செய்தி தொடர்பாளரையே வெளியில அனுப்ப முடியாம வெட்கமா தலை குனிஞ்சு நிக்கிற கட்சி அதிமுக கட்சி சார். அத்தனை பேரும் படுத்துட்டு இருக்காங்க, ஒருத்தர் கூட வெளியில பிரச்சாரத்துல இருக்காங்கன்றாங்க. எந்த பிரச்சாரத்திலும் யாரும் இல்ல. தயவு செஞ்சு நீங்க அதை வாபஸ் வாங்கணும். ரெண்டாவது, உங்க எல்லாரும் பிரச்சாரத்துல இருக்காங்கன்னு அவங்க சொல்றாங்க. ஓபிஎஸ் அண்ண தேர்தல் களத்துல இறங்கினா 5 ஓபிஎஸ், 6 ஓபிஎஸ், 7 ஓபிஎஸ், 8 என்னத்துக்கு பயம் வருது? சரி, ஓகே, இறுதி கட்ட எடுத்துக்கிறேன். ஓகே, இறுதி கட்ட சுமலதான்ற கேண்டிடேட் நீங்க இருப்பா, 15 கேண்டிடேட் போட்டாங்க இந்தியாவுல, ஒன்னும் அசைக்க முடியல. சரி, ஓகே, அவர் வெற்றி உறுதியாகிறது. அணிகள்ல ஓபிஎஸ் மணிகண்டன் இறுதி கருத்து சுருக்கமா. அதாவதுங்க, மிஸ்டர் 20 ரூபாய் மேல 1993 ஃபெரா வழக்கு, அந்நிய செலவாணி வழக்கு இருக்குது. இதுல லண்டன் ஹோட்டல் வழக்கு இருக்குது. அதை எப்படி இல்லைன்னு அவர் சொல்றாரு எனக்கு தெரியல. இறுதியாக அவனு சொல்லிடுறேன், புகழேந்தி எனக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து. ஜூன் 4ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாக் ஃப்ரூட்டு ஜாம் ஃப்ரூட் ஆக போகுது, குக்கர் மக்கர் ஆக போகுது, கோயம்புத்தூர் நரி வாளிருந்த நரி ஆக போது, வெல்கம் டாக்டர் எல் முருகன், கெட் அவுட் அண்ணாமலை, ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம், இரட்டை இலையால் தாமரை அடிப்போம். ஓகே, முஸ்தபா இறுதிகள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் 3வது இடத்துக்கு போகுது. ஏற்கனவே பாத்தீங்கன்னா நொண்டி குதிரை மேல சவாரி பண்ண மாட்டோம்னு சொல்லி யாரும் கூட்டணிக்கு வரல. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா களத்துல இறங்கி போயிருக்காங்க. எந்த வேட்பாளர் நிக்கவும் தயாரா இல்ல. இப்ப மக்களும் அதிமுக புறச்சனதுக்கு அப்புறம் எடப்பாடி பழனிசாமி சொல்லிடுவாரு, நான் நொண்டி குதிரை, அதிமுக என்னால ரன் பண்ண முடியாது. அதனால பாத்தீங்கன்னா இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் சொல்ற மாதிரி மரியாதைக்குரிய டிடிவி தினகரன் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் சின்னம்மா அவர்களும் ஒன்றிணைந்து அதிமுக வந்தாதான் நம்ம திமுக வீழ்த்த முடியும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக இந்த காட்சிகள் மாறும். எனக்கு என்ன பாஜக, ஏன்னா அவர் சொன்னாரு பேசிட்டே இன்னைக்கு பேசுவாரு தினகரன் அவர்கள், நேரா மாமியார் வீட்டுக்கு போறேன்னு சொல்லி ரொம்ப மக்கர் பண்ணாருன்னு சொன்னா எடப்பாடி பழனிசாமி மாமியார் வீட்டுக்கு போயிருவாரு. எங்க கட்சி உடையலைங்க, சில பேரை வெளியேற்றி இருக்கிறாங்க. எம்ஜிஆர் காலத்திலேருந்து கட்சிக்கு விரோதமாக இருக்கிறவங்கள பொதுக்குழு வெளியேற்றும். இவங்களை சசிகலா அம்மாவும் தினகரையும் வெளியேற்றினது ஓபிஎஸ். அந்த தீர்மானத்தை முன்மொழிந்தது பொதுக்குழுவில் ஓபிஎஸ். அவர் துரோகம் செஞ்சாரா, எடப்பாடி செஞ்சாரா? அது சரி, ஓபிஎஸ் பொதுக்குழு வெளியேற்றுது. கட்சி வெளியேற்றினவங்க பின்னாடி யாருங்க போனாங்க? கட்சியில் எத்தனையோ பேர் பெரிய பெரிய ஆள்லாம் போனாங்க, அவங்க பின்னாடி ஆள் போனாங்களா? கட்சி அப்படியே தான் இருக்குது, அதிமுக அப்படியே இருக்குது. இவங்களோட சேர்ந்தா ஜெயிப்போன்னு சொல்கிறாங்க. 1+1+1 3 அரித்மெட்டிக்கு. ஆனால் பொலிட்டிக்கல் அரித்மெட்டிக்கில் 1+1+1 சேர்த்தா 0 ஆகும். இவங்களெல்லாம் சேர்த்தா இன்னும் மோசமாக அதிமுக தோக்கும். மைனஸ் சரி, ஓகே, மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 0. எல்லாரும் ஃபார்முலா சொல்லிட்டு இருக்கீங்க. பட் இது எலெக்ஷன் ஃபார்முலா வேணும். ஓகே, எது வாக்குகளாக மாற போகிறது, யார் 2வது இடம், யார் 3வது இடம், யார் முதல் இடம், இந்த இடங்களை வைத்து
கட்சிகளுடைய நிலை மாறுமா? இன்னும் சொல்லணும்னா இந்த இடங்களால் அதிமுகவில் சலசலப்பு ஏற்படுமா அப்படின்ற கேள்விகளை அண்ணாமலை எழுப்பியிருக்காரு. பொறுத்து வந்து பார்க்கலாம். பார்த்துல பங்கொண்ட சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து இருந்தீர்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.